வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வராங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட ட்ரேடிங்கில் ரொம்பவே எளிமையான விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. அதை மட்டுமே பயன்படுத்தி வேறு எந்த காம்ப்ளிகேட்டடான விஷயத்தையும் வந்து நம்ம கற்றுக்காமல் வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் பயன்படுத்தி ட்ரேட்ஸை அடுத்த நாள் வந்து ஹோல்டு பண்ணாமல், அதை ஓவர் நைட் ட்ரேட்ஸுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணும்போது வந்து டென்ஷனும் இல்லை, ப்ராஃபிட்டு வந்து ரொம்ப அதிகமாக வராது, லாஸும் ரொம்ப அதிகமாக வந்து வராதுங்க. அப்போ ட்ரேடிங்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து உங்களுக்காக இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க, நிறைய வேலைகள். அப்போது அக்டோபர் 1ஆம் தேதி அன்றைக்கி என்ன நடந்தது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண ஆசைப்பட்றேங்க. என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உரசிக்கொண்டே சென்றால் உடைத்து கொண்டு போவான் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இது பிரேக் ஆகி போகும்போது, இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி போகும்போது அந்த வார்த்தையை வந்து நான் வந்து பயன்படுத்தியிருப்பேன். என்னென்னா, உரசிக்கொண்டே போனால் உடைத்து கொண்டு போவான் அப்படின்னு. இப்போ என்னுடைய ட்விட்டர் பேஜில் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரெண்ட் லைனை பார்த்தாலே வந்துட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி உரசிக்கிட்டே போச்சுன்னா பிரேக் ஆகிடும், உரசிக்கிட்டே போச்சு. இல்லைங்க, அந்த கான்செப்ட் வேறு, இந்த கான்செப்ட் வேறு. அது வந்து பேரலல் சேனல் பேட்டர்ன், சரிங்களா? இது அந்த மாதிரி கிடையாதுங்க. இது ஏன் நான் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்படி போய்கிட்டு இருக்கிற ட்ரெண்டு வந்து எப்படி பிரேக் ஆகும்? கீழே தான் பிரேக் ஆகும். அப்போ இப்படி கீழே வந்துகிட்டு இருக்க ட்ரெண்டு எப்படி பிரேக் ஆகும்? மேலே தான் பிரேக் ஆகும். இது இயல்பு. அப்போது இயல்புக்கு மாறாக இப்படி போய்கிட்டு இருக்கிற ட்ரெண்டு இப்படியே பிரேக் ஆகி போச்சுன்னா, அதாவது மேலே கீழே இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகணும்? கீழே பிரேக் ஆகி போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரலல் சேனல்னு கூட இதை வந்து சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க. அசியூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது கீழே தான் பிரேக் ஆகணும். அப்போ இது வந்து பேரலல் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது வந்து ஆங்கிள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதனால தான் நான் கோடு போடும்போதே பார்த்தீங்களா என் கோடு எப்படி இருக்குன்ட்டு மெமரைஸ் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி வந்து இது வந்து இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுது ப்ரைஸ். அப்போ இது வந்து எப்படி கீழே போகணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே வரைக்கும் போயிட்டு கீழே பிரேக் ஆகி போகணும். ஓரளவுக்கு ட்ரெண்டு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, அது வந்து கீழே தான் பிரேக் ஆகி போகணும். அப்போ இது வந்து மேலே பிரேக் ஆகி போயிருக்கு. அப்போ இது தான் நம்ம வந்து சொல்கிறோம். மேலே வந்து ஏன் பிரேக் ஆகிருக்குன்னா அவ்வளோ பையிங் ப்ரெஷர். செல்லர்ஸ் என்ன தான் ப்ரைஸை வந்து கீழே கொண்டுட்டு வந்தாலும் ஒரு சின்ன லெவலில் இந்த இடத்துல வந்து பேரலல் சேனல் பேட்டர்ன் வந்து வந்ததுங்க. இது பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கீழே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ரேசிங் சேனல் பேட்டர்னு கீழே பிரேக் ஆகி வந்தது. இதெல்லாம் பர்ஃபெக்டாக நடந்தது. ஆனால் இது வந்து திஸ் இஸ் நாட், எப்படி சொல்கிறது, இது வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி நடக்காது. எப்போவாச்சும் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட நீங்கள் கோல்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், ட்ரேடிங்கில் ஒரு வெட்ஜு மாதிரி வந்து இருந்தது. இந்த வெட்ஜு வந்து எப்படி வந்து பிரேக் ஆகும் அப்படின்னா, இப்படி வந்து ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன்னு சொல்லுவோம். இந்த வெட்ஜு கண்டிப்பாக மேலே தான் பிரேக் ஆகும், 80% மேலே தான் பிரேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெட்ஜு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மேலே ரேசிங் வெட்ஜுன்னு சொல்லுவோம். இப்படி 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 போயிட்டு இந்த இடத்துல ஷ்ரிங்க் ஆகும். இது வந்து எப்போவுமே கீழே தான் பிரேக் ஆகும் 80%. அப்போது இது அந்த மீதி 20% இருக்குது பார்த்தீங்களா, அது அப்நார்மலாக நடக்கிறது, மேலே பிரேக் ஆகி போகிறது. இது வந்து கீழே பிரேக் ஆகி இப்படியே கீழேயே வந்துடும். கோல்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த அப்நார்மலாக நடக்கிற இந்த விஷயத்தை தான் உரசிக்கொண்டே சென்றால் உடைத்து கொண்டு போவான் அப்படின்னு வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரி, என்ன நடந்ததுன்னு பார்ப்போங்களா? ப்ரைஸு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்ததுங்க. நல்ல அப் ட்ரெண்டுனா ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. இந்த ஃபால் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. நல்ல ஃபால் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு டக்குன்னு வந்து இந்த இடத்துல வந்து இந்த லெவலை வந்து அவனால் பிரேக் பண்ணவே முடியல.
பிரேக் பண்ண முடியாமல் தான் மேலே போனால், மேலேயும் போக முடியாமல் அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தான். நிஃப்டி, சென்செக்ஸு மற்ற எல்லாருமே வந்து ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. இல்லைனா ஆல் டைம் ஹையே புது புது ஹை வச்சுட்டே போனாங்க. அப்போ கூட மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி இங்கே தான் இருந்தது. அன்யூஷுவலாக பிரேக் ஆகி கீழேயும் வந்தது. என்னடா அது எல்லாரும் மேலே இருக்கும்போது இவன் மட்டும் இப்படி பண்ணுறானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 15 நாளுக்குள்ளார வந்து மேலே போயிட்டான். 15 டேஸ் அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாருமே இந்த மாதிரி கன்சால்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துலையே, ஆல் டைம் ஹைக்கு பக்கத்துலேயே. இவன் மட்டும் பறந்தான் மேலே. எவ்வளோ பாயிண்ட்டு? கிட்டத்தட்ட 50,000 எங்கே போனான்? 54,000 போயிட்டான். 4000 புள்ளி 15 நாள். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்துரும். அப்போது இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை வந்து மேலே போய்கிட்டு இருக்கும்போது இப்படியே மேலே போயிடுமா? கரெக்ஷனே வராதா? கரெக்ஷன் வராமல் மார்க்கெட்டு போச்சு அப்படின்னா ஹெல்தி மார்க்கெட்டு இல்லை. என்னமோ வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க நீங்களே. ஏன்னா ஒரு விஷயம் வந்து விலை உயர்ந்துகிட்டே போகுது. இப்போது காய்கறி விலையே பார்த்துக்கோங்களேன். ஒரு வெங்காயம் விலை நல்லா ஏறிக்கிட்டே போகுது. 100 ரூபா வருது, 150 ரூபா ஒரு கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? அப்படியே 200 ரூபா, 250 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 5000 ரூபா அந்த மாதிரி போயிடுமா? போகாது. கண்டிப்பாக வந்து கரெக்ஷன் வரும். வெங்காய விலை வந்து 150 ரூபாலேருந்து திடீர்னு வந்து கிலோ 10 ரூபாய்க்கு வந்துடும். சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் எல்லாமே. அப்போ இங்கே என்ன நடந்துருக்குது? கரெக்ஷனே வராமல் மேலே போயிட்டு இருந்தது, நல்ல கரெக்ஷன் வந்தது. கரெக்ஷனே வராமல் மேலே போயிட்டு இருக்குது. இப்போ கரெக்ஷன் தான் வருது. இது ஃபாலுன்னு யாரும் நினச்சிடாதீங்க. மார்க்கெட் வந்து இப்போ வந்து சண்டை நடக்குது மிடில் ஈஸ்டில், அதனால் வந்து இன்னும் கீழே போகும். இதே 50,000 வந்துடும், இல்லை இதுக்கும் கீழே போகும். நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, கற்பனைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடை திறந்ததுக்கப்புறம் தான் ட்ரேடு. சரிங்களா? அப்போது அது என்னென்னா மார்க்கெட் திறந்ததுக்கப்புறம் தான் ட்ரேடு. அது வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து நினச்சிங்க. அங்கே சண்டை போடுறாங்க, இங்கே சண்டை போடுறாங்க, அந்த விலை ஏறிடுச்சு, இந்த விலை ஏறிடுச்சு, மார்க்கெட் குறைஞ்சிரும், செபியில் ரூல்ஸ் புதுசாக வந்துருக்குது, எல்லாரும் பயந்துட்டாங்க, இனிமேல் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அதனால் மார்க்கெட் கீழே. என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. சரிங்களா? சரி, அப்புறம் இன்னொரு விஷயத்தை வந்து தெளிவு பண்ண விரும்புகிறேன். இது வந்து நம்ம பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம சொல்லுவோங்க. இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்ததுன்னா, மேலே போய் இப்படி கீழே வந்ததுன்னா மேலே கன்ஃபார்ம் டார்கெட் இது. அதுவும் இந்த மாதிரி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே நான் வந்து சொல்கிறது 80% தான் சொல்லுவேன். 80% சொல்லுவேன். ஓவர் நைட் வந்து ஹோல்டு பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இப்போ இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு 5 வருஷமாக ட்ரேட் பண்ணுறீங்க. இந்த 5 வருஷத்தில் இந்த பேட்டர்னை நீங்கள் ஒரு 1000 தடவை பார்த்துருக்குறீங்க. அப்போ இந்த பேட்டர்ன் இப்படி தான் வேலை செய்யும். உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்? 54,500 இல்லைனா 54,700, அதாவது அவுட் ஆஃப் த மணியில் போய். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா இந்த மாதம் வந்து கண்டிப்பாக வந்து இங்கேருந்து கண்டிப்பாக இங்கே வந்துடுவான். நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். அதனால் 54,700 கால் ஆப்ஷனை போய் நான் வந்து 1,00,000 ரூபாய்க்கு கொடுத்து நான் வாங்கி வைக்க போகிறேன். ஐம் கோயிங் டு மேக் டபுள் த மணி. 2 லட்சம் ஆக்கிடுவேன், இல்லைனா 4 லட்சம் ஆக்கிடுவேன் அப்படின்னு நினப்பில் நீங்கள் வாங்கி அதை ஹோல்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அதனால தான் எப்போவுமே வந்து ஓவர் நைட்டு வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போ நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த இன்வெஸ்டர் மைண்ட் செட்டோடு வருவீங்க பார்த்தீங்களா? அப்போது ஒரு 1,00,000 ரூபா வச்சுருக்கிறீங்க, அதை நீங்கள் டபுள் ஆக்கிட்டீங்க, ட்ரிபிள் ஆக்கிட்டீங்க, 10 மடங்கு ஆக்கிட்டீங்க. அப்போ என்னாச்சு? பெரும் பணம் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன தொகைக்கு இந்த மாதிரி விஷயத்தெலாம் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த லாஸ் வந்து உங்களை வந்து பெருசாக வந்து பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஹோல்ட் பண்ண ஆரம்பிங்க. சின்ன கேபிட்டல், நான் சொல்கிறது 5 லட்சம் 10 லட்சமே சின்ன கேபிட்டல் தான் ட்ரேடிங்க்கு. அப்போ அந்த கேபிட்டல் இருந்தது அப்படின்னா ஓவர் நைட்டு ஹோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஐடியாவே வச்சுக்காதீங்க. உங்களுக்கான சர்ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து எப்போவுமே மார்க்கெட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் ஹோல்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அது 2 விஷயத்தை கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். அந்த உரசி கொண்டே சென்றால் உடைத்து கொண்டு செல்வான் அப்படிங்கிறது அப்நார்மலாக போகிறது. அதே மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நான் வந்து பார்த்துருக்குறேன். இந்த பேட்டர்ன் கன்ஃபார்மாக இப்படி தான் போகும், அதனால் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். பண்ணவே பண்ணாதீங்க. கடை திறந்தால் தான் நம்மளுக்கு வேலை.
மூடி இருக்கிற கடையில் நம்மளுக்கு வேலை கிடையாது. கடையை மூடிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே வந்துடும். நம்ம உள்ளுக்குள்ளார வச்சு நம்மளை ஷட்டரை வச்சு மூடினாங்கன்னா கஷ்டம். காலையில் வந்து திறப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்பவே வந்து டயலமால தான் இருக்கும். சரி, ஓகே. அப்போது அக்டோபர் 1 அன்னைக்கு கடை திறந்த உடனே என்னாச்சு? ஒரு வால்யூம் கேண்டில். இந்த வால்யூம் கேண்டில் எப்போ வந்தது? ப்ரீவியஸ் டேயில் ஒரு கேப் டவுன் ஓப்பனில் நல்லா கீழே வந்த ப்ரைஸு கொஞ்சம் மேலே போயிருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹையை கிளைம் பண்ணாமல் கீழே வந்தான், இங்கேயே வந்து முடிச்சிட்டான். ஸோ ஆஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டி வந்து கடைசி கொஞ்சம் நேரம் எப்படி முடிப்பானோ அதே மாதிரி தான் முடிச்சிருக்கான். சரிங்களா? இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் தினம் ஒரு பார்வையில். முதல்ல என்ன பண்ணனாலும் கடைசியாக முடிக்கும் போது இப்படி முடிச்சிருவான் பேங்க் நிஃப்டி. அதை செப்டம்பர் கடைசி, அந்த மாதத்துடைய கடைசி நாளில் கூட அந்த மாதிரி தான் வந்து முடிச்சிருக்கான். அப்போது 1 அக்டோபர் அன்னைக்கு மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா இந்த லோவிலேயே ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்துட்டு கம்ப்ளீட்டாக மேலே போய் முடிச்சிருக்கான். எங்கே போய் முடிச்சிருக்கான் பார்த்தீங்களா? ப்ரீவியஸாக இந்த லெவல் தான். இந்த லெவலை தாண்டினா தான் மேலே போவான், தாண்டலன்னா மேலே போகவே மாட்டான். இந்த இடம் வந்து என்ன பண்ணுவீங்க? செல் பண்ணுவீங்க. எப்போ வந்துட்டு இது வந்து பையாக கன்வெர்ட் ஆகும், இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கும், பாடி க்ளோஸ் நல்லா வைக்கும், வச்சுட்டு ரிவர்சல் இப்படி வந்துட்டு கூட இப்படி வந்து மேலே போனான்னா அப்படியே வந்து மேலே போவான். நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம 1 ஹவரில் என்ன பார்க்குறோம்? 15 நாளாக ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்குது. 15 நாளாக மேலே போய் கரெக்ஷன் இப்போ வந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த கரெக்ஷன் வந்து எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத 1 ஹவரில் ஓரளவுக்கு நீங்கள் லைன்லாம் போட்டு வச்சுக்கோங்க. சப்போர்ட் லைன்லாம் அடுத்த ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் லைனாக போட்டு வச்சுக்கணும். அப்போ அந்த இடத்துக்கு வந்தால் ரிவர்சல் சிக்னல் எதுனா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து ஒருவேளை ரிவர்சல் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே நீங்கள் பார்த்துறீங்க அப்படின்னா அதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இப்படியே கீழே போயிட்டே இருப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இது ஒரு ட்ரெண்டாக வந்து நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். புரியுதுங்களா? இதை ட்ரெண்டாக இப்படி வந்து போடும்போது இங்கே என்ன பண்ணலாம்? நீங்கள் இப்படி வந்து போடலாமா? அப்போ என்னாச்சு? இங்கே வந்து இப்படி வந்திருக்குது, இங்கே வரவே முடியல பாருங்க, மேலேயே போக முடியாமல் ஒருவேளை கீழே வந்தானா அவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ப்ரைஸ் பை பண்ணுறதுக்கு யாருக்குமே ஆர்வமே இல்லை. ஏன்னா 15 நாள் திருவிழா தான், மேலே போய்கிட்டே இருந்தது. திருவிழா முடிஞ்சதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த திருவிழாவுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்குள்ளார சண்டை போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஒரு பயம் மார்க்கெட்டில், இன்னும் விழுமோ அப்படின்னு. இப்போ நல்ல டிப்பு வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பைக்கு ட்ரை பண்ணலாம். அன்னன்னைக்கு தானே சொல்கிறேன், நல்லா ஃபாலோ ஆகிட்டே இருக்கிறான், ஒரு க்ரீன் க்ளோஸ் வருது, ட்ரை பண்ணி பார்த்துடலாம், அவ்வளோதான். இதையே நீங்கள் இந்த லோவையே நீங்கள் ஒரு அதாவது இது வந்து இதுதானே லெவலு. கீழே நீங்கள் ஒருவேளை இந்த கேண்டில் முடிஞ்சுன்னா பை பண்ணுறீங்கன்னா இதையே லெவலாக வச்சுக்கலாம். கீழே வந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தானே வாங்குறீங்க. அதுவும் எப்போ வாங்குறீங்க? ஒரு 10 கேண்டில் பீரிஷாக வந்துருச்சு, இன்னுமா செல் பண்ணி கொண்டு போவாங்க? ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இதில் பையர்ஸ் யாரோ 10 பேர் சேர்ந்துருக்காங்க, வாங்கன்னு கும்பலோடு சேர்ந்து கொஞ்சம் மேலே போனோன்னு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். இதுவே ஒரு 10-100 பாயிண்ட் வந்திருக்கும், பார்த்துருமா? இந்த இடத்துல இருந்து 543 மேலே எவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது? 670 வரைக்கும் போயிருக்கு, பார்த்தீங்களா? 100 பாயிண்ட்டு போயிருக்கு. சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி போட்டு அப்படி எடுத்துகிட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி, ஓகே. ப்ராப்பராக வந்து அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு பக்கத்தில் வந்தது, அப்படியே கீழே வந்து வந்துருச்சு மார்க்கெட்டு. அப்போது கீழே வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, நல்லா வால்யூம் கேண்டலாக வந்த ப்ரைஸு அந்த பையிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? எதுக்கு பக்கத்தில்? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்தோடனே இவ்வளோ கம்மியாகிடுச்சு. இவ்வளோ பெரிய கேண்டலுக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு அடுத்த கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்தே பீரிஷ் கேண்டில். அடுத்து என்ன பண்ணிட்டான்? சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிட்டான். கீழே வந்துட்டு மேலே வரும்போது மேலே வர முடியல, கீழே வந்துட்டு ப்ரீவியஸ் லோ என்ன பண்ணுவீங்க? பையை அட்டெம்ப்ட் பண்ணுவீங்களா? பையை அட்டெம்ப்ட்டு பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அவன் வந்து கீழே போய்கிட்டே இருக்கிறானே. அப்படி ஒரு வேளை நீங்கள் பையை அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே பண்ணுவீங்க?
கரெக்டாக அடேங்கப்பா 53,333 எக்ஸாக்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா. அப்போ அங்கே நீங்கள் பை பண்ணீங்க, எங்கே போய் க்ளோஸ் வச்சான்? 280 கொண்டு போய் க்ளோஸ் வச்சான். எத்தனை புள்ளி? 50 புள்ளி போச்சு அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. அப்போ இது வந்து இதை அட்டன் பண்ணோன்னா அப்படியே வந்து விட்டுட்டு ஐயோ 50 புள்ளி போச்சு அவ்வளோதான் இன்றைக்கி மூடி வச்சுட்டு போயிடுவீங்களா? இல்லை, அடுத்த சான்ஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். என்ன நடந்துருக்குது? எப்போவுமே இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி வந்ததுன்னா என்ன ஆகும்? கடைசியாக வந்து 1000 மீட்டர் ரன்னிங்கில் ஓடும்போது கடைசி லேப்பில் தான் வந்து ஃபுல் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபுல் எனர்ஜி கேண்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து க்ரீன் வரும்போது மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபுல் எனர்ஜி கேண்டில் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 50 பாயிண்ட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க. ஃபுல் எனர்ஜி கேண்டிலுக்கு அப்புறமா க்ரீன் கேண்டில் வந்தது. அடுத்த கேண்டில் அங்கேயே இருந்தது. அடுத்த கேண்டிலும் வந்து உங்களுக்கு இங்கேயே வந்தது. ட்ரை பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. இவ்வளோ தூரம் கீழே வந்த மார்க்கெட்டுக்கு ஒரு 50% கரெக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் கீழே வருவான். நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ எது வரைக்கும் வந்து போக வாய்ப்பு இருக்குது? போனான்னா எது வரைக்கும் போகும்? ஃபஸ்ட்டு டார்கெட்டே இங்கே இருக்குது. ப்ரீவியஸாக இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கிறான். சப்போர்ட் எடுத்துலாம் மேலே போயிருக்குது. அப்போ இது வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டானா எங்கே போவான்? இங்கே போயிடுவான் கண்டிப்பாக. இதை தாண்டானா எங்கே போவான்? இங்கே போயிடுவான். இதையும் தாண்டானா இன்னைக்கு ஹைக்கே போயிடும். இவ்வளோ தான். நல்ல ட்ரெண்ட் ஆகி கீழே வர்ற மார்க்கெட்டை இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம். அப்போ இதில் நீங்கள் பை பண்ணினீங்க அப்படின்னா 255லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டார்கெட் வரைக்குமே போயிட்டான். 530 எங்கேருந்து? 250லேருந்து 550 போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 50 புள்ளி தான் நீங்கள் விட்டீங்க. ஆனால் இதில் நீங்கள் அதுக்கும் மேலேயே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் எப்போவுமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து தான் பண்ணணும். ஒரு லாஸ் பண்ணிங்களா உடனே பை பண்ண ரிவெஞ்ச் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ரிவெஞ்ச் எடுக்கவே கூடாது. மார்க்கெட்டுக்கிட்ட பொறுமையாக இருக்கணும். அதுக்காக வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் விட்டுறக்கூடாது பயந்துக்கிட்டு. இன்னும் கீழே போயிட்டானா போனான்னா க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். என்ன இருக்குது? ஏன் வந்து அதை வந்து நம்ம வந்து விடுவானு? சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இங்கிருந்து வந்து ப்ரைஸ் வந்து எங்கே போச்சு? கரெக்டாக இங்கே வரைக்கும் போயிட்டு இங்கிருந்து வந்து கீழே வந்துடும். நமக்கு எது டார்கெட்டாக வச்சுக்கலாம்? இதையே டார்கெட்டாக வச்சு வெளியிடலாம். அதுக்கு மேலே எங்கே போனாலும் போய்டுவோம். அதுக்கு மேலே ஒருவேளை இங்கே போயிருந்தான்னா நம்ம செல் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இன்னும் இது ஹையில், இது ப்ரீவியஸ் ஹையும் இதுதானே. அதனால் இந்த இடத்துக்கு வந்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம்? செல் பண்ணி ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் பை பண்ணிங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ணணும்? இங்கேயே புக் பண்ணிடணும். இதுக்கு மேலே வந்து ஆப்ஷன் வச்சுக்க கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு மார்க்கெட்டு? அந்த மார்க்கெட்டு எப்போவுமே வந்து பேங்க் நிஃப்டி எப்படி க்ளோஸ் பண்ணுவான்? கடைசியாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் க்ளோஸ் பண்ணுவான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த பாக்ஸை வந்து இங்கேருந்து இப்படி வந்திருக்கிறான் பார்த்தீங்களா? இது வந்து யூஸ்வலாக நடக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளாரையே முடிச்சிருவான். அப்படி இல்லைன்னா ஒரு சின்னதாக இப்படி கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து முடிச்சிருவான். இது தினமும் நடக்குது. ஒன்று இப்படி நடக்கும், இல்லைன்னா இப்படி நடக்கும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படியே பின்னாடி ஒரு 10 நாள் 15 நாள் போய் பாருங்கள். மேக்ஸிமம் 10ல் ஒரு 6 நாள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பான். இந்த மாதிரியோ இல்லைன்னா இந்த மாதிரியோ பண்ணியிருப்பான். முடிக்கும் போது சொல்கிறேன். எக்ஸ்பைரி அன்றைக்கெலாம் பார்க்காதீங்க. அன்றைக்கி வேறு மாதிரி கூட இருக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. அப்போ ஆப்ஷன்ஸில் மார்க்கெட் வந்து நல்லா வந்து கீழே வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கால் ஆப்ஷனில் வந்து பெருசாக வந்து வேலை இருக்காதுங்க. கால் ஆப்ஷனில் பெருசாக வேலை இருக்காது. புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் கூட நீங்கள் ஏதோ எரர் சொல்லுது. சரி, ஓகே. என்ன நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம்? அப்புறம் இன்னொரு விஷயத்தை ஒன்று கிளியர் பண்ணணும்னு நினச்சேங்க. என்ன இது? இன்னும் 2 விஷயம். இவர் வந்து செல்வன் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு, சசி சார், யூ டோல் நாட் டு ஹோல்ட் ஃபார் நெக்ஸ்ட் டேஸ் ரைட் அப்படின்னு வந்து அவர் எதை கேட்குறாரு அப்படின்னா, இன்வெஸ்டர் மைண்ட் செட்டில் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுட்டு ஒரு ட்ரேடு வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இருக்காதுங்க. அதை கேபிட்டல் அதிகமாக வச்சுட்டு நீங்கள் ஒரு லாட் சைஸ் நீங்கள் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் வந்து மார்க்கெட்டை வந்து மேலே வரும்போது வந்து என்ன ஆகும்? நீங்கள் வந்து பாசிட்டிவில் வந்து வந்துடுவீங்க. ஒரு வேளை நீங்கள் இங்கே பை பண்ணிட்டீங்க,
அப்படியே அதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா திரும்ப மார்க்கெட்டு மேலே வரும்போது வந்து உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டில் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நான் எதில் சொல்லியிருக்கேன், வாங்க ட்ரேடிங் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து நான் வந்து அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அந்த இதை எடுத்து நீங்கள் ஹோல்டு பண்ண வேணாம் தானே சொல்கிறீங்க, ரைட்டா? நீங்கள் ட்ரேட்ஸை ஓவர் நைட்டு ஹோல்டு பண்ண வேண்டாம்னு தானே சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா, அது வந்து இன்வெஸ்டருக்காக, அது வந்து பணம் அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்காக. சில பேர் 40 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் லாஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு வந்து மெயில்ஸ் அனுப்புகிறீங்க, மெசேஜில் கூட அனுப்பிச்சிருக்கிறீங்க. அந்த 50 லட்ச ரூபாலாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம், உங்களுக்கு லாஸ் வந்து வரவே வராது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்காக அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணோம். ட்ரேடிங் பழகலாம் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து அதான் எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எனக்கு வந்து எக்கச்சக்க கான்செப்ட் தெரியும், ஆனால் உங்களுக்கு நான் எதுவுமே சொல்லித்தரல. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதுலேயே இவ்வளோ கன்ஃபியூஷன். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் வியூ வந்து நீங்கள் எதுக்காக பார்க்குறீங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்னொரு கேள்வி வந்து என்ன கேட்குறீங்க, என்னுடைய சார்ட் வேறு மாதிரி இருக்குது, உங்கள் சார்ட் வேறு மாதிரி இருக்குது. எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, அதை பற்றி கவலையே படாதீங்க. ட்ரேடிங் வியூ வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா? இல்லை. ட்ரேடிங் வியூ வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிறீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் என்ன இருக்குதோ அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி இப்போ வரைக்கும் பார்த்தீங்களா, அதே பேங்க் நிஃப்டி தான் இந்த டே டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். கம்ப்ளீட்டாக வந்து இந்த சப்போர்ட்லேயே தான் ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. எப்போதுலேருந்து போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2023 போயிட்டு இருக்குது. அப்போ அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதே 2023 ப்ரைஸ் என்ன பண்ணுது, ரிஜெக்ட் ஆகிட்டும் கீழேயும் வருது. அந்த லெவலுக்கு பக்கத்தில் போச்சுன்னா டேயில் இதுதான் தெரியுது. அப்போ 1 ஹவரில் என்ன உங்களுக்கு வந்து என்ன ஐடியா, அதே தான். மேலே வந்து இந்த மாதிரி வந்து போச்சு, இப்போ வந்து கரெக்ஷன் வந்துட்டு இருக்குது. இந்த கரெக்ஷன் எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இந்த ஹையை பிரேக் பண்ணி தான் ப்ரைஸ் மேலே போச்சு. அப்போ கீழே வந்ததுன்னா இந்த லெவல்லேருந்து எங்கேயாச்சும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அப்போது இங்கே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்தது, இந்த இடத்துல ஈஸியாக உங்களால் இப்படி ஒரு கோடை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்படி வந்த ப்ரைஸு இப்படி வந்துட்டு இப்படி வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த லெவலுக்கு கீழே போகாமல் இப்படி மேலே போனான்னு வச்சுக்கோங்களேன், இது பிரேக் ஆகி மேலே போவான். எங்கே போவான், இங்கே தான் போவான். இதையும் பிரேக் பண்ணானா மேலே இங்கே போவான். அதுக்கப்புறம் மேலே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இந்த கான்செப்டை தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணுமே ஒழிய, இந்த இடத்துல என்ன கலர் கேண்டில் இருக்குது, நான் காட்டுற சார்ட்டில் என்ன கலர் கேண்டில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்காதீங்க. அது சரிப்பட்டு வராது. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணினீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியாத மார்க்கெட்டை ஒன்றுமே புரியாமல் நீங்கள் பார்க்குற மாதிரி அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் சொன்னேன்ல, கான்செப்ட் சொன்னேன்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்குது. மேலேருந்து விழுந்தது மார்க்கெட்டு, இந்த இடத்துல இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, இப்படி கீழே வந்து இப்படி மேலே போயிருக்கு, கீழே வந்து மேலே போயிருக்கு. இங்கே வந்துட்டு இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இன்னொரு தடவை வந்தானா இந்த லோவை கட் பண்ணானா என்ன பண்ணுவான், திரும்ப ட்ரெண்டுக்கு வருவான். வந்துட்டு அடுத்த தடவை இப்படி பண்ணிவிட்டு இப்படி மேலே வருவான். எங்கே வருவான், இங்கே வருவான். அடுத்து இங்கே வருவான். இவ்வளோ தான். கான்செப்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யாரும் வந்து கலர் ஆஃப் த கேண்டில் இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்குது, எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லையேன்னு இனிமேல் வந்து கேட்கவே கேட்காது. சரிங்களா? எல்லாமே ஒன்று தான். கான்செப்டை மட்டும் பாருங்கள். அதனால தான் சில என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் என்ன சார்ட்டுன்னு கூட சொல்லிட மாட்டேன், என்ன லெவல்னு கூட சொல்லிட மாட்டேன். இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். இங்கே மட்டும் பாருங்கள், என்ன நடந்ததுன்னு பாருங்கள். இதில் என்ன ட்ரேடு அப்படிங்கிறது நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் ட்ரேடு எடுக்கணும்னு நினைக்கும் போது ட்ரேடிங் வியூவில் நீங்கள் பண்ண போகிறதில்ல. ஏதோ ஒரு புரோக்கர்கிட்ட அவங்க கொடுக்குற சார்ட் வச்சு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்போ பண்ணும்போது வந்து நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். கான்செப்ட் தெரியாமல் கலரை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு நிமிஷம். ப்ரைஸ் வந்து நல்லா வந்து மேலே போச்சுங்க. இந்த லெவல் வரைக்கும் போச்சு. நமக்கு தெரியும் இது வந்து ரிஜெக்ஷன் லெவல் அப்படின்ட்டு. இந்த லெவலுக்கு வரும்போது வந்து ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டுன்னா 53,600ங்க. ஒன்று இந்த மணியில் 53,600 எடுக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே 53,700 எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக 53,600 தான் வந்து எடுப்போம். அப்போது 53,600 9th எக்ஸ்பைரி
ஓகே. அது முடிஞ்சு போனதா? அதான் வரல. சரி, ஓகே. நம்ம விழுந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து கால் ஆப்ஷன் பார்க்கவே தேவையில்லைங்க. அப்படி இருந்தாலும் கால் ஆப்ஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இருக்காதுங்க. நம்ம பை பண்ணி தானே ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ மேலே வரைக்கும் போய் ப்ரீவியஸ் லெவலுக்கு எக்ஸாக்டாக போயிட்டு அங்கேருந்து கீழே வந்ததுங்களா, நீங்கள் ஒருவேளை இது என்ட்ரி அட் எக்ஸிட்னு நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல பண்ணியிருப்பீங்க? 230ல் பை பண்ணியிருப்பீங்க. எங்கே வரைக்கும் போச்சு? 240க்கு போச்சு. 10 புள்ளி போச்சு. கீழே கொண்டு வந்து எங்கே வந்து க்ளோஸ் வச்சான்? கரெக்டாக 218ல் வந்து க்ளோஸ் வச்சுட்டான். கம்முனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வர்றது தான் நல்லது. 10 புள்ளிக்கு மேலே போயிடுச்சு. 10 புள்ளிக்கு மேலே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறது தான் நல்லது. அப்போ கீழே வரைக்கும் வருது க்ரீன் க்ளோஸு. அப்போ மேலேருந்து கீழே வந்தது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. செகண்ட் அட்டம்ப்ட் இந்த இடத்துல பண்ணிகிட்டே இருக்கிறான். நல்லா இப்படி போய் வரணுங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து போய் இப்படி வரணும், ட்ரை பண்ணணும் அப்படின்னா. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான்? போய் கொஞ்சமாக இப்படி வந்திருக்கிறான். அப்போ ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான், அவ்வளோதான். 10 புள்ளி தான் போனால் 10, 20 தானே போகும், பரவாயில்ல அப்படின்னு ட்ரை பண்ணுங்க எப்போவுமே. 195 கீழே போய் க்ளோஸ் வச்சானா 180, 5 புள்ளி தான் போயிருக்குது. அப்போ கீழே இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு எங்கே வச்சான்? 81ல் கொண்டு போய் வச்சான். மறுபடியும் செகண்டும் ஃபெயிலியர். அப்போ தொடர்ந்து அப்படியே வந்து மறுபடியும் வந்து பியரிஷாக வந்துக்கிட்டே இருந்தது க்ரீன் க்ளோஸு. இந்த க்ரீன் க்ளோஸு இது வந்து அதுதான் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். இந்த க்ரீன் க்ளோஸ் வந்தோடனே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மேலே போய் வர்றதுக்கும் வெயிட் பண்ணி அட்டன் பண்ணலாம். நீங்கள் அப்படியே பார்க்க இதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பீங்க. ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குதுங்க. எங்கேருந்து ஃபால் ஆகிருக்குன்னா 300, கிட்டத்தட்ட 300லேருந்து எங்கே வந்துட்டான் ப்ரைஸு? 140க்கே வந்துட்டான். பாதிக்கு பாதி வந்துட்டான். அதுக்கு மேலேயே வந்து கீழே வந்துருச்சு. அப்போ ஒரு க்ரீன் க்ளோஸ் வருது. அங்கேருந்து ப்ரைஸ் எங்கே போகுது? 150லேருந்து எங்கே போயிருக்கான்? அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு கண்டிப்பாக போயிடுவான். இங்கேருந்து கிளம்புனானா போதும், இங்கே போயிடுவான். ஒருவேளை இதுக்கு மேலே போய் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சு அப்படி கண்டினியூ பண்ணானா அடுத்து இங்கே போயிடுவான். அப்போ 150லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கான்? 200 வரைக்கும் போயிருக்கான். ஒரு 10 புள்ளி இங்கே விட்டிங்களா, அந்த விட்ட புள்ளியை எடுத்தீங்களா, அதோட மார்க்கெட்டை மறந்துடுங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன், அதை நான் என்ன சொல்லுவேன், 2 ஸ்க்ரீனுமே வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். கால் ஆப்ஷன் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, புட் ஆப்ஷன் வந்து ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. பாதி வந்து கால் ஆப்ஷன், பாதி இந்த பக்கம் கால் ஆப்ஷன், இந்த பக்கம் புட் ஆப்ஷன். எதில் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வருதோ அந்த ட்ரேடை எடுத்துருங்க, தப்பே இல்லை. அப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? இது ப்ரீவியஸ் லெவலுங்க இங்கே இருக்கிறது. இந்த லெவலுக்கு வந்தால் 495க்கு வந்தால் எடுத்து வந்துருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? இங்கேருந்தே போயிட்டான். இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, இப்படி கீழே வந்ததுங்களா, இப்படி மேலே போய் இப்படி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வரும்போது நான் எடுத்துட்றேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டான்? அடுத்த மறுபடியும் மேலே போயிட்டான். அப்போது நீங்கள் வந்துட்டு அடுத்த தடவை இதை வேணால் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்துக்கலாம். அதை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அட்டன் பண்ணியிருந்துக்கலாம். இதோடைய லோ எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இதை தானே தாங்காது. அப்போ இதுக்கும் வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 640ங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 590. இதே 50 புள்ளி வந்துடுது பார்த்தீங்களா? அதனால தான் இந்த ட்ரேட்லாம் நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்கிறது. எடுத்திங்கன்னா இதுவே 50 புள்ளி இன்னும் கீழே போய் க்ளோஸ் வச்சானா 100 புள்ளி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிடும். அதனால தான் எப்போவுமே என்ட்ரி அட் எக்ஸிட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேடு கிடைக்கலையா, கம்முன்னு விட்டுருங்க, வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், சரிங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான்? பொறுமையாக அப்படியே மேலே போய் பொறுமையாக மேலே போய் இந்த ஹைக்கும் மேலே போயதுக்கப்புறமா 1000 மீட்டர் கடைசி கேண்டில் வந்து நல்ல ஒரு ஃபுல் எனர்ஜி கேண்டில் வந்துடும். ஃபுல் எனர்ஜி கேண்டிலுக்கு அப்புறமா உங்களுக்கு பியரிஷ்னஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து போகாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாச்சும் கீழே வந்து தான் போவான். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் லோ, அதாவது இப்படி வந்து இப்படி போயிருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த லோ, இதை தாண்டானா எங்கே போவான்? இப்படி வந்து தானே இங்கே போயிருக்கான், இங்கே வந்துடுவான். இதை தாண்டானா எங்கே வருவான்? இப்படி வந்து தானே போயிருக்கிறான், இங்கே வந்துடுவான். ஆனால் இந்த தடவை வந்து அந்த மாதிரி வரலைங்க. இந்த லோ வரைக்கும் தான் வந்திருக்கிறான். வந்துட்டு வந்து மேலே போய்ட்டான். நீங்கள் இந்த மாதிரி கீழே வரும்போது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு வரும்போதெல்லாம் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த லோ டச் பண்ணும்போது கூட பை பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் வந்து வெளியில் வர்றது நல்லது. 650, 700 போதும், அவ்வளோதான். திரும்ப வந்து கீழே வந்தால் இதையும் நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணலாம். 590 திரும்ப எங்கே வரைக்கும் போனான்? 700க்கும் போயிட்டான். 100 புள்ளி.
எல்லாமே முயற்சி பண்ணி தாங்க ஆகணும். முயற்சி வந்து எப்படி பண்ணால் கண்மூடித்தனமாக பண்ணாமல் இந்த மாதிரி லெவல்ஸில் வரும்போது வந்து பண்ணணும். இந்த லெவல்ஸில் வரும்போது நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா நல்லா வரும். ஃபெயிலியர் ஆச்சுன்னா 10-20 புள்ளி உங்களுக்கு இழப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் முயற்சியை மட்டும் என்றைக்குமே வந்து விட்டுறாதீங்க. அது கண்மூடித்தனமாகவும் பண்ணாதீங்க. அந்த லெவல் வந்தால் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரேட்லாம் என்ன பண்ணுவீங்க, இம்மிடியேட்டாக வெளியில் வந்துடுவீங்க. ஒரு 30 புள்ளி 40 புள்ளி 50 புள்ளி அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் வெளியில் கட்டாயமாக வந்து வந்துடணும். சரிங்களா? பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி பார்ப்போமா? நிஃப்டியும் அதே தாங்க நடக்குது. நிஃப்டி நல்லா மேலே வந்தது ப்ரைஸு, அதுக்கான கரெக்ஷன் தான் வருது. நல்லா மேலே வந்த ப்ரைஸு, அதுக்கான கரெக்ஷனு. இந்த லோவை கட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? இது வந்து நம்ம பேசியிருக்கோம். இந்த லோவை வந்து கட் பண்ணக்கூடாது, இந்த இடத்துக்கு வந்தால் கூட பை பண்ணலாம், பை பண்ணான்னா திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த லெவலை கட் பண்ணிட்டான். இந்த லெவலை கட் பண்ணிட்டானா அடுத்து எங்கே வருவான், இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த தேக்கம் இந்த இடத்துல எப்படி வந்து இந்த இடத்துல வந்து தேங்கி இப்படி வந்து மேலே வந்து இப்படி போயிருக்கானோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் இப்படி மேலே போய் இப்படி வந்து தான் மேலே நல்லா போயிருக்கான். அப்போ இந்த தேக்கத்தை வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விட்டான்னா எனக்கு தெரிஞ்சு வந்து மார்க்கெட்டை மறுபடியும் புல்லிஷாக மேலே கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. மேலே தான் வந்து கொண்டு போவாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நமக்கு வந்து கடை திறந்தது தான் ட்ரேடு. சரிங்களா? ஸோ புல்லிஷ்னஸ் எதனாச்சும் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு பியரிஷ்னஸ்ங்க. மார்க்கெட்டை எப்படி வந்து ட்ரெண்டாகி இப்படி போச்சோ ஒரே நாளில் கீழே வந்துட்டான். இது எத்தனை நாள் போயிருக்கான், 1 2 3 நாள் ஆயிருக்குதுங்க. இந்த 3 நாள் கழித்து விழும்போது வந்து நல்ல வேகமாக வந்து கீழே வந்தே வந்துட்டான். இந்த விழுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், பாக்ஸ். இந்த பாக்ஸு தான் நம்ம வந்து இப்படி பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு தடவை மேலே போயிட்டு ஒன்று மேலே பிரேக் ஆகணும், இல்லை கீழே பிரேக் ஆகணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அதை பண்ணாமலேயே அதுக்கு முன்னாடியே வந்து பிரேக் ஆகி கடகடன்னு வந்து கீழே வந்தே வந்துருச்சு. ஸோ இது வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க்கெட்டு இப்படி மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் கொஞ்சம் கீழே வந்துருக்குது, மேலே போய் கொஞ்சம் கீழே வந்துருக்குது. அதுக்கப்புறம் மேலே போக முடியல. கீழே வந்துட்டு திரும்ப ட்ரை பண்ணியிருக்கான், திரும்ப இவ்வளோ தான் போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபால் வந்து இவ்வளோ பெருசாக வந்து வந்திருக்குதுங்க. அப்போ இந்த ஃபால் வந்து இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணி க்ளோஸ் வைக்கக்கூடாது. ப்ரீவியஸ் டே பெருசாக விழுந்தாலும் கரெக்டாக அந்த லெவலில் வந்து நின்றுட்டான். ஆனால் 1ஆம் தேதி அன்றைக்கி, அக்டோபர் 1ஆம் தேதி அன்றைக்கி என்ன பண்ணிட்டான், பிரேக் பண்ணிட்டான். அந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். இப்போதைக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ட்ரெண்டு பண்ணிகிட்டே இருக்கான் மார்க்கெட். இப்படி கீழே வந்து இப்படி வந்திருக்கிறான், இப்படி கீழே வந்து இப்படி வந்திருக்கிறான், இப்படி கீழே வந்து இப்படி வந்து ஒருவேளை பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், இது என்ன பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை மேலே வரும்போது இந்த லெவலை, இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை கட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வருவான். இதோடைய டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டார்கெட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இதை மட்டும் மனசில் வச்சுக்குவோம், அவ்வளோதான். பிரேக் ஆகிப்பேன் இந்த லோவை இனிமேல் வந்து கட் பண்ணக்கூடாது. அவன் மேலே போயிட்டான்ல, மேலே போய் அதை ப்ரீவியஸ் லெவலில் இருக்குல்ல அதை கிளைம் பண்ணிட்டான். கிளைம் பண்ணிட்டு கீழே வரும்போது கீழே வர முடியல, கீழே வர முடியாமல் மேலே போயிட்டு இருக்கான். அதனால் மேலே போவான். இப்போ எக்காரணத்தை கொண்டு அவன் இதை கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க, பையை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அதை கேப் டவுன் ஆகி இங்கே ஓப்பன் ஆகிட்டானா அப்போ எப்படி பை பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வேலையே. சரிங்களா? அப்போது இங்கே வரக்கூடாது. இந்த லோ இருக்குதுல இங்கே இருக்குது, இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வரலாம். வரும்போது இவ்வளோ தான் வரணும். அதுக்கப்புறம் வந்து இந்த லெவலை கட் பண்ணி மேலே போனான்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சண்டை செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போச்சுன்னா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். நமக்கு என்ன, இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, இதுதான் கடைசி லோ, இதை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ண மாட்டான்னு தோணுது, மேலே தான் போவான்ட்டு. கடை எப்படி ஓப்பன் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துருக்குது, நல்ல ஒரு வால்யூம் கேண்டில் வந்துருக்கு. இந்த வால்யூம் கேண்டில் ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை வந்து தாண்டி போயிடுச்சு. தாண்டி போகும்போது உங்களுக்கு அவ்வளோ புல்லிஷ்னஸ், எவ்வளோ புல்லிஷ்னஸாக இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்போ அடுத்து எங்கே போகணும், இங்கே போகணும். அங்கே போகாமல் அடுத்த கேண்டிலே உங்களுக்கு ரிவர்சல் கேண்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு தான் வால்யூம் கேண்டில்.
இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்சுன்னா அடுத்த கேண்டில் வந்து ரிவர்சல் கேண்டில். இந்த ரிவர்சல் கேண்டில் ஃபாலோட் பை பியரிஷ்னஸ்ஸு. அந்த பியரிஷ்னஸ்ஸை அப்படியே சீக்வன்ஸை கண்டினியூ பண்ணி வந்துட்டேன். அப்போ கடைசியாக வந்து உங்களுக்கு 1000 மீட்டர் எனர்ஜி கேண்டில் கடைசி லேப்பு நல்லா கீழே வந்தால் க்ரீன் க்ளோஸ் வச்சான். அந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து மேலே போனால் ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போனால் எது வரைக்கும் போயிருக்கிறான்? இந்த லெவல் வரைக்குமே போயிருக்கான். ஆல்மோஸ்ட் போயிருக்கான் அந்த லெவலுக்கு. போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணிட்டான்? கீழே வந்து மார்க்கெட்டை இந்த லெவலை கட் பண்ணாமல் அப்படியே வந்து முடிச்சிட்டான். நமக்கும் இதுதான் தேவை. இதை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா இன்னொரு லோ வைப்பான், அவ்வளோதான். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே எதனா ட்ரெண்டு வந்து போட முடியுமான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ட்ரெண்டு வந்து போடுவோம். மேலே வந்து கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அவ்வளோதான். சும்மா கோடு தான் போட போகிறோம். அந்த கோட்டில் வந்து ரியாக்ட் ஆனானா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸை வந்து கட்டமைச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தெரியும். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இனி வந்து எந்த பக்கம் பிரேக் ஆகி போகுது? ஏன்னா ட்ரெண்டு வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கீழே பிரேக் பண்ண போகிறானா, இல்லைனா வந்து மேலே வந்துட்டானா இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சு அப்படியே வந்து நின்றுட்டான், இப்படி வந்து வந்தான்னா அடுத்த நாள் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அடுத்தடுத்து இதில் நடக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 5 மினிட்ஸு. இதில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 26,000 வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த மேஜிக் நம்பரை வச்சு நம்ம 26,000 கால் ஆப்ஷனில் என்ன நடந்து புட் ஆப்ஷனில் என்ன நடந்துன்னு பார்ப்போங்க. இந்த 26,000 கால் ஆப்ஷன்லேயே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட் எத்தனை நாளாக? 15 நாளாக போச்சு. இவனும் அதே தான், நல்லா வந்து மேலே தான் போயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே மேலே தான் போனாங்க. இவன் கொஞ்சம் வேகமாக போயிட்டான். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் லேட்டாக போனான். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இங்கேருந்து வந்து நல்லா மேலே போன ப்ரைஸு ஒரே அடியே கீழே வந்தான் பார்த்தீங்களா? 350க்கு போயிட்டான். எங்கே இருக்கிறான்? இப்போ 18ல் இருக்கிறான். நல்ல ட்ரெண்டாகி மேலே போச்சு. மலை ஏறினா அப்படின்னா மலை இறங்கிடும். இப்போ இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், ட்ரெண்டாகி மேலே போச்சுன்னா ட்ரெண்டு பிரேக் ஆகி தான் கீழே வரும். அந்த உரசி கொண்டே சென்றால் உடைத்து கொண்டு செல்வான் அப்படிங்கிறது வந்து ட்ரெண்டு வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து டச் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்பான் மார்க்கெட்டு. அப்போ ஒரு கட்டத்தில் மேலே பிரேக் ஆகி போயிடுவான். ஆனால் இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்டுனா எப்படி இருக்கும்? ட்ரெண்டே இப்படி இருக்கும். இப்படி போகிறத வந்து திரும்ப இன்னும் மேலே போகிறான் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போயிட்டு வர்றான்னு அர்த்தம். இது கண்டிப்பாக பிரேக் ஆகி கீழே தான் வருவான். சரிங்களா? சரி, ஓகே. எது வரைக்கும் வந்திருக்கிறான்? ப்ரீவியஸ் சப்போர்ட்டே 18 தான். இந்த 18லேருந்து தான் செப்டம்பர் மாதம் வந்து ஆரம்பித்தவன் 350 போயிருக்கிறான். அதே செப்டம்பர் மாதமே என்ன பண்ணிட்டான்? 18க்கும் வந்துட்டான். எங்கே ஆரம்பித்தானோ அங்கேயே வந்துட்டான். இதெல்லாம் நீங்கள் 1 hour போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஆப்ஷன்ஸாக இருந்தால் கூட 1 hourல போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்ணுக்கு தெரியும். இங்கே என்ன நடந்திருக்குது? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்துப்பீங்க. கால் ஆப்ஷன் வந்து இங்கே இந்த ஸ்க்ரீனு, புட் ஆப்ஷன் வந்து இந்த ஸ்க்ரீன். ஒரே மானிட்டரில் 2ஆக டிவைட் பண்ணிடுவீங்க. டிவைட் பண்ணி எது சப்போர்ட்டுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து பை செல்லு வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி தான் வந்து ட்ரேடு வந்து எடுங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் ஸ்பாட்டை பார்த்து எடுங்க, ஃபியூச்சரை பார்த்து எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஓவர் நைட் ஹோல்டு பண்ண போகிறது இல்லைல்ல. நம்ம ஹோல்டு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனாலேயே நீங்கள் தாராளமாக நீங்கள் எதை வேணாலும் பார்த்து எடுங்கன்னு தான் சொல்கிறேன். நான் எதையோ ஒன்று எடுங்க, எதையோ ஒன்று சூஸ் பண்ணுங்க. அப்போ இதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. இங்கிருந்து வந்து ப்ரைஸ் மேலே போயிட்டு திரும்ப வந்து அதே இடத்துக்கு வருது. என்ன இது? 42. உடனே ஒரு பை. எங்கே வரைக்கும் ப்ரைஸ் போச்சு? 55. ஒரு 10 புள்ளி போயிருக்கான் மேலே. பேங்க் நிஃப்டி எப்படி போனானோ அதே மாதிரி இவனும் போயிருக்கான். 10 புள்ளி போயிட்டு அப்படியே நம்ம இப்படி மேலே போவான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான்? திரும்ப வந்து கீழேயே வந்துட்டான். கீழே வந்து எங்கே வந்து க்ளோஸ் வச்சான்? 35. எங்கே வாங்கியிருக்கிறீங்க? 42. 35ல் க்ளோஸ் வச்சுருக்கிறான். வேண்டாட்டி நீங்கள் வந்து இது போகிற வேகத்தை பார்த்துட்டு சரி இது வந்து 7 புள்ளி 8 புள்ளி போயிடுச்சு, 10 புள்ளி வந்தால் தான் நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எதுக்கும் பியரிஷாக போகுதுனாலும் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த சான்ஸுக்கு வெயிட் பண்ணலாம், அவ்வளோதான். அப்போ க்ளோஸ் பண்ணாமல் அவன் இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகுது? 34க்கு போயிருக்குது. எங்கே பை பண்ணியிருக்கீங்க? 42. இன்னும் கூட 2 புள்ளி கீழே போனால் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். 28.
அப்போ இது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் 14 புள்ளி கீழே போயிடுச்சு. உங்களுக்கு அகேன்ஸ்டாக 14 புள்ளி போய் உங்களுக்கு ஃபேவராக வந்து 10 புள்ளி மேலே போச்சு. புக் பண்ணுறேன்னா புக் பண்ணியிருந்துக்கலாம், இல்லைனா அதாவது பாசிட்டிவில் ஸ்டாப் வந்து போட்டுறணும். எப்போவுமே திரும்ப கீழே வந்தோன்னா ஹிட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக இந்த கேண்டிலில் வெளியில் வந்தே ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. அது வரைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணவே பண்ணாதீங்க எப்போவுமே. நான் 10 புள்ளின்னு சொல்கிறேன், நீங்கள் 10 புள்ளி வரைக்கும் வெயிட் பண்ணோட அவசியம் இல்லை. 7 புள்ளி 6 புள்ளி 5க்கு மேலே வந்தாலே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். எப்படி வேணாலும் தீர்மானம் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் தான் நீங்கள் பயிற்சியில் தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியும். அதனால தான் உங்களை பயிற்சி பண்ண சொல்கிறேன். சரிங்களா? அப்போ நல்லா கீழே வந்துக்கிட்டு இருக்க மார்க்கெட்டு, நல்லா கீழே இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குங்க மார்க்கெட்டு. வந்துக்கிட்டே இருந்தேன்னா இப்படியே வந்துக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்காது. ஒரு கட்டத்தில் நின்று கண்டிப்பாக கொஞ்சம் நாச்சு திரும்புவான். அந்த கொஞ்சம் திரும்புறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எதனா லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லாஸை இதில் ரெக்கவர் பண்ணியிருந்துடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன, இங்கேருந்து வந்து நல்லா வந்து மேலே போனான், ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டான். அப்போ ப்ரீவியஸ் ஹைக்கு போனாலே என்ன பண்ணுவான், கீழே வந்தானா நீங்கள் தைரியமாக வந்து மறுபடியும் வந்து என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணான்னா அடுத்த ஹைக்கு இந்த ஹைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. போயிடுவான். கொஞ்சம் மேலே பிக்கப் பண்ணானா போதும், போயிடுவான். அப்போ அதுக்கும் மேலே போவானா, திரும்ப இங்கே வரும்போது நான் பை பண்ணுறேன் அப்படின்னா, பை பண்ணிங்கன்னா போனானா, போகலை, திரும்ப வந்து கீழே வந்தான், திரும்ப கொஞ்சமாக மேலே போனான், திரும்ப கீழே வந்தான், அப்படியே வந்து மார்க்கெட்டை முடிச்சிட்டான். இதெல்லாம் ரொம்ப 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 சின்ன சின்ன ட்ரேட்ஸாக இருக்கும். ஆனால் கவனிச்சிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். கால் ஆப்ஷனில் வாய்ப்பே இல்லை, அதுலேயே உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து ட்ரேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போது புட் ஆப்ஷனில் மார்க்கெட் வந்து பீரிஷாக இருக்கும்போது நம்ம புட் ஆப்ஷன்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸாக ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் இருந்து தான் ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகி மேலே இப்படி போயிருக்கிறான். இன்றைக்கி ஓப்பன் பண்ணதே இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணி நேராக வந்து கீழே வந்தேன். எங்கே வந்தேன், இந்த சப்போர்ட்டுக்கு தான் வந்தேன். இந்த சப்போர்ட்டுக்கு வந்தவுடனே ஒரு க்ரீனாக கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப வந்து இந்த இடத்துலையே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். அடுத்த கேண்டில் நல்லாவே க்ரீனாக போய் மேலே க்ளோஸ் வச்சிட்டான். எல்லாம் முயற்சி தாங்க. என்ன ஆகிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன பயம் உங்களுக்கு, ஏன் இந்த ட்ரேடு எடுக்க மாட்டீங்க அப்படின்னா, 145 இந்த 145 ரூபாய்க்கு நீங்கள் இதை வந்து வாங்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இன்னும் கீழே போயிட்டானா, அப்போ இன்னும் கீழே போனான்னா எவ்வளோ தூரம் போகிறான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதனால தான் நான் முதல் கேண்டலில் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். நான் முதல் கேண்டில் வந்து கண்ணாப்பின்னான வால்யூம் வந்து கண்ணாப்பின்னான்னு இருக்கோங்க. 220லேருந்து எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான், 150 வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 60-70 புள்ளி கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கேன். அதனால தான் அதை விட்டுருங்கன்றேன். அதை விட்டுட்டு அடுத்த கேண்டல்லேருந்து நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த கேண்டலில் என்ன பண்ணுவான், அப்படி போனான்னா கூட 20 புள்ளி போவோம் அதிகபட்சம் சொல்கிறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் போவான். அந்த மாதிரி என்றைக்குமே டெய்லியும்லாம் போக மாட்டான், என்றைக்காவது ஒரு நாள் போவான். அதுக்காக மற்ற கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் வந்து விடாதீங்க. ஒரு 5%க்காக பயந்துக்கிட்டு 95% வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அப்போ எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்லேருந்து என்னாச்சு, ப்ரைஸு மேலே போக ட்ரை பண்ணானா, மேலே எதுக்கு மேலே போகணும், இதுக்கு மேலே போனால் தான் போவான் மேலே. இல்லைனா இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் இதையே கூட எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா போயிடும். என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த இடத்துல சீக்வன்ஸை கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் பயந்துட்டா கூட திரும்ப மேலே இந்த மாதிரி போயிட்டு ரிவர்ஸ் வர்றான் பார்த்தீங்களா, இது நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இங்கேருந்து மேலே போகும்போது நல்லா புல்லிஷாக இந்த லெவலில் வரைக்குமே போயிட்டான் பாருங்கள், ஆல்மோஸ்ட் போயிட்டான். அங்கேருந்தான் ரிஜெக்ட் ஆனான். அப்போ இந்த லெவலில் இருந்து திரும்ப போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் தான் வந்தான். இந்த புல் பேக்கோட நல்ல சிக்னல் தான். ஏன்னா ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிட்டு கீழே கொஞ்சமாக தான் வந்திருக்கான். அடுத்து மறுபடியும் வந்து நல்லா மேலே போயிட்டான். இப்போ அடுத்த டார்கெட் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இவ்வளோ தான் டார்கெட். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன, அது எனர்ஜி கேண்டில், நல்ல ஒரு எனர்ஜி கேண்டில் வந்ததுக்கப்புறமா பீரிஷ் கேண்டில் வந்தது. இந்த ஹை அதுக்கப்புறமா அவன் கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா, திரும்பவும் கூட கீழே வந்துட்டு மேலே போனான். இந்த லெவலை கிளைம் பண்ணாமல் வந்து இந்த லெவலில் வரைக்கும் வந்துட்டு தான் மேலே போனான். ஆனாலும் அந்த ஹையை வந்து கட் பண்ணவே இல்லை, ஒட்டு மொத்தமாக கீழே வந்துட்டு. இதுதான் சப்போர்ட்டு. இந்த லெவலுக்கு வரணும், வந்துட்டு தான் ரிவர்சல் ஆகணும். வருவான்னு எதிர்பார்த்துருக்கும் போது இங்கிருந்தே வந்து அவன் மேலே கிளம்பிட்டான். அப்போது இங்கிருந்து மேலே போகிறவன் இதுதான் ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவலில் வரைக்கும் போகணும், போகாமல் இதுக்கு முன்னாடி இருந்தே வந்து கீழே வர்றான். அப்போது உடனே நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வந்து உடனே வரைய ஆரம்பிச்சிடலாம்.
அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட்டு ஏதோ இந்த இடத்துக்கு பக்கத்தில் வரும்போது ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த லெவலுக்கு பக்கத்தில் தான். அதை தொடணும், தொடக்கூடாது, தள்ளி போகலாம், அதெல்லாம் கிடையாது. பக்கத்தில் வந்தாலே சும்மா ஜஸ்ட் லைக் தட் இதுலேருந்து ஒரு பியரிஷ் கேண்டில் நல்லா வந்து பியரிஷ் ஃப்ளோ வந்து வந்துக்கிட்டே இருந்ததுங்களா, ஒரு க்ரீன் கேண்டில் வந்தது. அப்போ என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், அந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கேண்டலுக்கு முன்னாடியோ இல்லைனா இந்த க்ரீன் கேண்டல்லையோ லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை அதை 176 கட் பண்ணி கீழே போகக்கூடாது. இதையே நீங்கள் ஒரு இதுவாக வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்துடலாம். என்ன ஐடியா இது, பியரிஷாக வந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்ததுன்னா ஒரு ட்ரை அதிரடியாக ட்ரை பண்ணிட வேண்டியதான். 176 எங்கே வரைக்கும் போய் க்ளோஸ் வச்சுது, 170 வரைக்கும் போய் க்ளோஸ் வச்சு. அப்போ கூட எப்படி வந்திருக்குது க்ளோஸு, அது புல் பேக்கில் வந்திருக்குது அவ்வளோ தூரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், மேலே போயிருக்கு. எங்கே போயிருக்கான், 250 போயிருக்கு, 60-70 புள்ளி. இப்படி தான் நீங்கள் பார்த்து இதெல்லாம் வந்து எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா நிறையா பயிற்சி பண்ணிங்கன்னா தான் வரும். சரிங்களா, இந்த மாதிரி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்த்துட்டு இருக்கணும். எப்படி மேலே போகிறான், எவ்வளோ ஹைட்டு வரைக்கும் போகிறான். அப்போ இவ்வளோ ஹைட்டு போகிறான்னா அவ்வளோ பையர்ஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க, பை பண்ணுறாங்க, மேலே கொண்டு போகிறாங்க மார்க்கெட்டை. மேலே இந்த சென்ஸ் அதான் புட் ஆப்ஷனில் சொல்கிறோம். சரிங்களா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்துருப்பீங்க. சென்செக்ஸு நிஃப்டியோடைய அப்படியே காப்பி தான், நிஃப்டியோட காப்பி தான். நிஃப்டி மாதிரியே தான் இதுவும் வந்து இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணி கீழே வந்துட்டான். என்னைக்கு, செப்டம்பர் மாதம் கடைசியே வந்துட்டான், அக்டோபர் மாதம் இங்கே நின்றுட்டான். இந்த நிற்கிறதே வந்து நீங்கள் இந்த டீட்டெயிலிங் பண்ணினீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மேலேருந்து வந்த ப்ரைஸு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, க்ரீன் க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த க்ரீன் க்ளோஸ் வச்ச உடனே வந்து இப்படி போய் இப்படி வந்திருந்தானா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து இப்படி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் அதை பண்ணல, இம்மீடியட் கேண்டிலே வந்து கீழே வந்திருக்குது. ஒரு நல்ல லோ வந்து பண்ணியிருக்கிறான். மேலே போகும்போது இந்த ஹையை இந்த பாடி லெவலுக்கு மேலே போய் க்ளோஸே வைக்கல பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா எங்கே போகணும், இங்கே போகணும். இங்கே கூட ஒரு ரிஜெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் தான் மேலே போகிற மாதிரி இருந்தால் மேலே கொஞ்சமாக போவோம். புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், நல்லா இப்படி மேலே ஒரு ரெக்கவரி கொடுத்துட்டு கீழே வந்துட்டான், போக முடியாமல். மேலே போக ட்ரை பண்ணியிருக்கிறான், இந்த லெவலுக்கு மேலேயே போக முடியாமல் கீழே வந்திருக்கிறான். கீழேயும் இந்த லெவலுக்கு வர முடியாமல் மேலே வந்து முடிச்சிருக்கான். ரொம்பவே கன்சால்டேட் ஆகிருக்கிறானா, ரொம்ப கம்ப்ரஸ் ஆகிருக்கிறானா. அப்போ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஒன்று மேலே இல்லைனா கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கீழே போனான்னா என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கீழே போவான், அப்புறம் ஒரு ரெக்கவரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கீழே போவான். அப்போது சைடில் நீங்கள் இங்கே பார்க்கணும், லெஃப்ட் சைடில் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும், என்ன நடக்குதுன்னு. ஒரு வேளை இந்த லெவல்லேருந்து வரலாம், மேலே போக ஆரம்பிக்கலாம், இல்லைனா இந்த லெவல்லேருந்து மேலே போக ஆரம்பிக்கலாம். அந்த மேலே போகிறதுக்கான சிக்னல் வந்த உடனே என்ன பண்ணுவீங்க, கால் ஆப்ஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அது வரைக்கும் புட் ஆப்ஷன் தான். அப்போ சென்செக்ஸில் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ன நடந்துன்னு பார்ப்போங்களா. இந்த 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன நடந்துன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம காலாக புட்டான்னு பார்ப்போம். மேலேருந்து கீழே வந்துருக்குது, ஒரு இந்த இடத்துல வந்து இந்த லெவலில் கட் பண்ண முடியாமல் கீழே வந்தான் அன்னைக்கு வந்து முடிச்சிட்டான். கரெக்டாக அக்டோபர் 1 எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கான் பாருங்கள், அங்கேருந்து வந்து ஒரு பெரிய வால்யூம் கேண்டில் இந்த லெவலில் கட் பண்ணல. அடுத்த கேண்டிலில் எப்படி வந்து அந்த சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து வந்து தொடர்ந்து பியரிஷ் கேண்டில் அடுத்து சீக்வன்ஸாக ஆரம்பித்து கீழே போய்ட்டான். இந்த சீக்வன்ஸே பாருங்கள், மேலே வரைக்கும் வந்திருக்குது, கீழே வந்த ப்ரைஸு கீழே போகல. இந்த லெவலில் கட் பண்ணவே இல்லை, கட் பண்ணாமல் அப்படியே வந்து மேலே வர ஆரம்பித்தா மேலே வந்து போய் ஒரு லெவலுக்கு கீழே வந்து. அதனால தான் வந்து சில பேர் வந்து எப்படி வந்து நம்ம சொல்லுவோம்னா, நானே சொல்லியிருக்கிறேன், ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு, ஃபோர்த்து டச் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. தொடர்ந்து போயிட்டே இருக்க மாட்டான், அவ்வளோதான் அது கான்செப்ட். அது புரியாது, இது வந்து புரியாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வந்து 3வது தடவை பிரேக் ஆகிடும், 4வது தடவை பிரேக் ஆகிடும்னு சில பேர் வந்து சொல்லித்தரது. சரிங்களா, அது இன்னும் கூட எளிமையாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இந்த லெவலை பிரேக் பண்ணாமல் இருக்கிறான் பார்த்தீங்களா, இதுவே வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலே என்ன ஆகும், ஆப்போசிட்டில் போயிடுவான். எங்கே வரைக்கும் போவான், ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணுவான், அடுத்து இதை கட் பண்ணுவான், அடுத்து இதை கட் பண்ணுவான், அடுத்து இந்த லெவல் வரைக்கும் போயிடுவான்.
ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா, மேலே போகிற மார்க்கெட்டாக, இப்போ வந்து பியரிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால மேலே அவ்வளோவா போக முடியல. இந்த ஃபாலுக்கான 50% போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து முடிச்சிட்டான் மார்க்கெட். சரிங்களா? அப்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் என்ன நடந்துருக்குது? கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நிஃப்டி மாதிரியே தாங்க, அதே தான். இங்கேருந்து வந்தால் சீக்வன்ஸ் பண்ணால் இந்த இடத்துலையே அப்படி நின்னா 270, அங்கேருந்து வந்து ப்ரீவியஸ் லெவலில் வந்தால் 440 வரைக்கும் போனால், அங்கேருந்து திரும்பவும் வந்து அதே 270க்கு வந்துட்டு திரும்பவும் கூட 330 வரைக்கும் 50 புள்ளி மேலே போய் முடிச்சிருக்கு கால் ஆப்ஷன்லேயே. அப்போ புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கிறான்? நமக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறானான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பை சரியாக வந்து கொடுக்கல. ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் பார்க்குறத விட இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே தான் இருக்குது, அதுக்கும் கீழே போயிடுச்சு. ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சது, அதுக்கப்புறமா வந்து அந்த லெவலுக்கு வராமல் சீக்வன்ஸை கண்டினியூ பண்ணி போயிட்டான். அப்போ சீக்வன்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து பண்ணியிருக்க முடியும். ப்ரீவியஸ் ஹைக்கு போய் எப்படி வந்து கரெக்டாக அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா? அப்போ இது என்ன பண்ணியிருக்கிறான்? இப்படி வந்து பண்ணியிருக்கான். இங்கே ஒரே லெவலில் இருக்குது, மேலேருந்து கீழே வந்தது, மேலேருந்து கீழே வர முடியாமல் மேலே போச்சு, கீழே வந்துட்டு நின்றுட்டு இருக்கு. நாளைக்கு கடையை திறந்தான்னா வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கலாம். கால் ஆப்ஷனில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, புட் ஆப்ஷனில் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். சென்செக்ஸில் மிட் கேப்பில் என்ன பண்ணுறான்? மிட் கேப்பு அதான் தனி ராஜ்யம் அவனோடது. யாரோ என்னமோ பண்ணுங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். 1 ஹவரில் ஒரு லெவலை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு உள்ளேயே மேலே கீழேயும் போயிட்டு இருக்கேன். மேலே இது சரியாக அவ்வளோ தூரம் வந்து போகல, இங்கெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட்டு. அப்போ இந்த லெவலுக்கு போனால் நெக்ஸ்ட் டைம் அந்த லெவல்லே வந்து ரிஜெக்ட் ஆகிறான். அப்போ இங்கேருந்து கீழே இந்த லெவல் வரைக்கும் வந்தான், ப்ரீவியஸாகவும் இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான். அடுத்த தடவையும் வந்து இந்த லெவல்லேருந்து தான் மேலே போயிருக்கான். இப்போ கரண்ட்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன், இந்த நம்ம பேட்டர்ன் வந்து இப்படி போயிட்டு இருக்கிறான். நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன எதிர்பார்த்தோம்? இந்த லெவல்லேருந்து மேலே போவான்னு எதிர்பார்த்தோம். இந்த வீடியோடைய ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன், ஹோல்டு பண்ணாதீங்க, ஹோல்டு பண்ணுனீங்க, நான் ஓவர் நைட்டில் ஹோல்டு பண்ணீங்க, இங்கே வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசினோம் பேங்க் நிஃப்டியில். ஆனால் மிட் கேப் என்ன பண்ணியிருக்கான்? எக்ஸாக்டாக நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதான் பண்ணியிருக்கான். அதனால் இதை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான், அதனால் நான் வந்து ஹோல்டு பண்ண போகிறேன்னு கிளம்பிடாதீங்க. ஹோல்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. எப்போ? நீங்கள் இன்வெஸ்டர் ஆகிற வரைக்கும். நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்டர் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள், என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்து பாதிப்பு இருக்காது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணால் மிட் கேப்பு ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குதோ அந்த சப்போர்ட்டுக்கே வந்தான். ஃபஸ்ட்டு கேண்டில் வால்யூம் கேண்டில் எப்படி போயிருக்கிறான் பாருங்கள். அடுத்த கேண்டில்லேருந்து பொறுமையாக நமக்கான ட்ரேடு எங்கே இருக்குது? ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் இருக்குது. இங்கே வந்தால் பை பண்ணலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக வந்தான் கீழே, ஆனால் இந்த இடத்துல பையும் பண்ணுறாங்க, செல்லும் பண்ணுறாங்க, உடவே மாட்டுறாங்க மார்க்கெட்டை. அதுக்கப்புறமா மேலே போனால் அதுக்கப்புறம் அடுத்து அதான் இவ்வளோ தான் டார்கெட்டு. இங்கே போவான்ல நீங்கள் நினச்சிடாதீங்க. அதுவும் இந்த பாடி தான் டார்கெட்டு. இங்கே வந்தாலே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் 100 புள்ளி போயிட்டான், போயிட்டு போகிறான். நம்ம டார்கெட்டுக்கு வந்தானா அதோட சரி, விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். திரும்பவும் கீழே வந்தானு வைங்களா, திரும்பவும் பை தான். அதான் எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து இருக்குல்ல, இந்த இடத்துல நான் செல் பண்ணவா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்க. ஏன் ட்ரை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, 1 ஹவரில் இந்த பேட்டர்னை பார்த்துருந்தீங்கன்னு வைங்களா, இவன் மேலே தான் போவான், எங்கே இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் போவான். அப்போ நம்ம ஏன் செல் பண்ண போகிறீங்க? ஒரு வேளை இவன் தானே பை பண்ணலாம். எத்தனை தடவை வந்து போயிருக்கான் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 தடவை வந்து போயிருக்கான். 7 தடவை சான்ஸ் கொடுத்துருக்கான். அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே போய் நான் செல் பண்ணி பார்க்கவா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பே இல்லை. ட்ரை பண்ணி கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்தானா நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து இம்மிடியேட்டாக புக் பண்ண வேண்டிய ப்ராஃபிட். ஏன்னா மேலே வரைக்கும் வந்துருக்கிறான்ல, இப்படி மேலே வரைக்கும் வந்திருக்கான்ல, கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் மேலே போவான். மேலே போகிறதா இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன்னா பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. அந்த லெவலில் வரும்போது பண்ணுங்க. உங்களுக்கு மேலே போய் இப்படி வந்து க்ளோஸ் வச்சுட்டானா அரை நொடி கூட தாமதிக்காமல் லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. சரியா? அதே மாதிரி இன்வெஸ்டர் கான்செப்ட் வேறு, ட்ரேடிங் கான்செப்ட் வேறு. நீங்கள் ட்ரேடராக இன்வெஸ்டராக அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓவர் நைட் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள்.
நான் அதான் அதனால தான் பிளேலிஸ்ட்டே தனித்தனியாக வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அந்த ட்ரேடிங் பழகலாம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து இன்வெஸ்டர் மைண்ட் செட்டு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ ஃபின் நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதோ அதே தான் ஃபின் நிஃப்டி. ஸோ எல்லாருமே வந்து கரெக்ஷன் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த கரெக்ஷன்லேருந்து கொஞ்சம் அப்படி மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஃபாலோடைய புல் பேக்காக கூட இருக்கலாம், அதையும் மறந்துடாதீங்க. இந்த ஃபாலோடைய புல் பேக்காக இருக்கலாம், இந்த புல் பேக்கு அப்புறம் கீழே இப்படி கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன மூவ் வரும். இந்த மூவ் வந்துட்டு இங்கே எதனா தடுமாற்றம் வந்தது, கொஞ்சம் இப்படி பேரிஷாக வர்றான், இல்லைனா மேலே ஹை பண்ண முடியாமல் தடுமாறுறான் அப்படின்னா கீழே உலகிறான்னு அர்த்தம். பேச்சுவார்த்தை நடத்தினா கொஞ்சம் மேலே போயிட்டு நம்பிடாதீங்க மேலே தான் போவான் அப்படின்ட்டு. இந்த ஃபாலை அப்படி கண்டினியூ பண்ணும். எப்படி வந்து இங்கேருந்து வந்து ரைஸ் ஆச்சோ, இங்கேருந்து வந்து ரைஸ் ஆச்சோ, நல்ல பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் பண்ணால் பார்த்தீங்களா, சின்ன ஃபாலு அப்படியே போனான். இங்கேயும் அதே மாதிரி வந்து வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணுங்கள். கடை திறந்தோன்னே மார்க்கெட்டில் ட்ரேடு எடுக்க பாருங்கள். அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கவும், பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் உள்ளே நுழைங்க. அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பஞ்சாயத்தில் மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஆயில் பார்த்துருமா, டைம் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த க்ரூட் ஆயிலில் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவாங்க. நல்ல ஒரு ஃபால் ஆச்சு. அந்த ஃபால்லேருந்து பிரேக் ஆகி செப்டம்பர் மாதம் எப்படி இண்டெக்ஸ்லாம் மேலே போச்சு, அதே மாதிரி க்ரூட் ஆயிலும் நல்லா வந்து மேலே போச்சு. இந்த மேலே போயிட்டு இருக்குது இதுதாங்க, இந்த மேலே போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மேலே போகிறது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழே தான் பிரேக் ஆகி வரணும். இந்த மாதிரி இதுதான் பர்ஃபெக்ட்டு. இப்படி மேலே போய் பிரேக் ஆகிறதுக்கு, பிரேக் ஆனா அப்படின்னா அதுதான் அந்த கான்செப்ட். உரசிக்கொண்டே சென்று உடைத்து கொண்டு செல்வான். சரிங்களா? பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக க்ரூட் ஆயிலில் உங்களுக்கு உடனே இந்த வீடியோலேயே உங்களுக்கு எக்ஸாம்பிளும் இருக்குது. அப்போது இந்த மாதிரி வந்து ரேசிங் ட்ரெண்ட் லைன் வந்து என்ன ஆகும், மோஸ்ட்லி பிரேக் ஆகி கீழே தான் வரும். எப்போவாச்சும் ஒரு தடவை தான் அந்த மாதிரி பிரேக் ஆகி மேலே போகும். அதுவும் கண்டினியூஸாக ஒரு 2 மாதமாக உரசிக்கிட்டே போய் அதுக்கப்புறம் பிரேக் ஆகி மேலே போச்சு. இது அந்த மாதிரி இல்லைங்க. செப்டம்பர் மாதம் ஒரு 10 தேதிக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 25 தேதிக்கு அப்புறமா வந்து 5 நாளில் வந்து, அதாவது 5 நாள் கூட இல்லைங்க, 2 நாளில் வந்து கீழே வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டான். இந்த கீழே வந்த மார்க்கெட்டை என்ன பண்ணியிருக்கான், நல்லா ஃபால் ஆச்சுங்க. இந்த இடத்த அப்படியே நின்றுட்டான் பார்த்தீங்களா. இந்த ஃபாலுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு. இந்த ஃபாலுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் எங்கே இருக்கு, ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குதா. நம்ம பேட்டர்ன் எப்படி பிரேக் ஆகும், மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே நல்லா போகும். எதுக்கு மேலே போகணும், இந்த மாதிரி மேலே போனோன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே போயிடணும். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இங்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலே போயிடுவான் கண்டிப்பாக, இங்கே போய் டச் பண்ணிடுவான். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலாக வந்து நடந்துருக்குதுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா மேலேருந்து கீழே வந்ததுன்னா 3 டிரைவ் பேட்டர்ன் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்ன் இது. இந்த பேட்டர்னை எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இங்கே வந்து பையை எடுக்கலாம். இந்த பையை வந்து இந்த கடைசி விற்கிறதுக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ இது என்ன பண்ணுவோம், பிரேக் ஆகி மேலே தான் போவோம். மேலே போனோன்னா ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி கீழே வந்துட்டு மேலே போகும்போது வந்து கீழேயே இந்த மாதிரி வரவே கூடாதுங்க. வந்ததுனாலே வீக்காக இருக்கிறான்னு அர்த்தம். கீழே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், ஒரு புல் பேக் வந்துட்டு திரும்ப வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். மேலே போகலனாலே அடுத்த லோ வச்சிருவான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து போகலைன்னா அடுத்த லோக்கு அவன் ட்ரை பண்ணுறான்னு அர்த்தம். சரி, 1 ஹவரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குல்ல ஆப்ஷன், அதாவது இதுதான் லோ, 56.36 தான் வந்து லோ. எங்கே வரைக்கும் போயிருக்கிறான், 56.12 வரைக்குமே போயிட்டான். ஸோ ரொம்ப வந்து கீழே போயிடுச்சு ப்ரைஸ். ஆனால் 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. 5 மினிட்ல என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸாக இங்கே ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவில் வந்து தான் தடுமாற்றம். அதாவது 1 ஹவரில் நீங்கள் பார்த்தா அதே கான்செப்ட் தான். நல்லா வந்து ஃபால் ஆகிருக்குது. ஒரு சின்ன பியரிஷ்னஸ் இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா.
ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்தது, ஃபாலோ பண்ணி நல்லா வந்து மேலே போகிற மாதிரி போயிட்டு இமிடியேட்டாக கீழே வந்தேன். என்ன பண்ணுவோம் நம்ம இந்த இடத்துல பை பண்ணுவோம். அதான் கான்செப்ட். என்ட்ரி ரேட் எக்ஸிட்டு இது வந்து மேலே தான் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு. அதனால் நமக்கு வந்து ஐடியாவே இல்லை இது வந்து மேலே போகுதா, என்ன பண்ணுது, ஏது பண்ணுது அப்படின்ட்டு. அதனால் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை போயிட்டு அவன் கிளைம் பண்ணல. இந்த ஐ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐ எப்படி வந்து வந்திருக்கான் பாருங்கள். கீழே வந்து மேலே அழகாக அந்த ரேஞ்சுக்கே வந்துட்டு தான் கீழே வந்துருக்கு. கீழே ட்ரெண்டாகி இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கிறானா, வந்துட்டு திரும்ப வந்து மேலே போகும்போது எப்படி போயிருக்கிறான் பாருங்கள். போனவன் இந்த ஐக்கு வந்து பக்கத்தில் வந்து போயிட்டு அங்கேருந்து தான் விழுந்துருக்கிறான். விழுந்து தான் கீழே வந்துகிட்டு இருக்கான். அப்போது கீழே நல்லா போவான்னு தெரியும், ஆனாலும் இங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுவானா அப்படின்னு ஒரு ட்ரை தான். இந்த ட்ரை வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. எத்தனை பாயிண்ட் வந்து போச்சு நம்மளுக்கு? 78. கீழே எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கான்? 69. 10 புள்ளிக்கு மேலே போயிட்டான். 10 புள்ளிக்கு மேலே போனாலே க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ அடுத்த ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் இங்கே பண்ணியிருக்கிறான். செகண்ட் அட்டம்ப்ட்டு இமீடியட் ரெட் கேண்டில். இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மேலே போய் இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் போகணும். ஒரு 10 நிமிஷம் கேப்னாச்சும் இருக்கணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி மேலே போய் இப்படி வந்திருக்கான் பார்த்தீங்களா, 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இது வந்து மேலேயும் போல் ஒன்றும் போல் அப்படியே வந்து கீழே வந்துட்டான். அப்போ நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்து இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த அட்டம்ப்ட் வந்து நல்லா இப்படி போய் 20 நிமிஷம் கழிச்சு தான் கீழே வந்துருக்குது. ஆனால் எனர்ஜி கேண்டில் அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து கீழே வந்துருக்குது ப்ரைஸு. இந்த லாஸ்ட் எனர்ஜி கேண்டலுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு க்ரீன் க்ளோஸ் வந்தது. இந்த க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறம் தான் இந்த ஹையை போய் கிளைம் பண்ண போயிருக்கிறான். ப்ரீவியஸ் ஹையை கிளைம் பண்ண போயிருக்கான் பாருங்கள். போயிட்டு புல் பேக் வரும்போது தான் இப்படி பிரேக் ஆகி மேலே வந்துருக்கு. எங்கே வரைக்கும் வருவான்? இங்கே வரைக்கும் வந்துடுவான் கன்ஃபார்மாக. ஒருவேளை இந்த இடம் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுருங்க. அது பழகிக்கலாம், பொறுமையாக வந்து பழகிக்கலாம், ட்ரை பண்ணலாம். நல்லா ஃபாலோ ஆகிருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறேன். இதை நீங்கள் பழகிக்கலாம், அவசரப்படாதீங்க. அடுத்த சான்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த சான்ஸ் என்னாச்சு? இந்த ஐக்கு வரைக்கும் வந்துட்டானா, பொறுமையாக வந்து கீழே வந்தானா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த லெவலை வந்து கட் பண்ணவே இல்லை பாருங்கள். மேலே போனால் கீழே வந்திருக்கான், மேலே போனால் கீழே வந்துருக்கான். அப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? மேலே பிரேக் ஆகி போயிட்டான். கட் பண்ணவே இல்லை. இந்த கட் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முடிவு பண்ணிடலாம். இதாவது இங்கேருந்து வந்து இப்படி போச்சு, இது வந்து இப்படி வந்துடுதுன்னா புல்லிஷ் ஃப்ளாகுன்னு சொல்லுவாங்க. இதோடைய டார்கெட் என்ன? இது எவ்வளோ தூரம் போச்சோ அவ்வளோ தூரம் வந்து இது வந்து போயிடும். அப்போ டார்கெட் வந்து இன்னும் இதை ஹையாக கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து ரொம்ப வந்து மேலே போயிருக்குது ப்ரைஸு. அதை பற்றி நம்மளுக்கு வந்து தெரியாது. நமக்கு வந்து என்ன அப்படின்னா இன்னித்த டார்கெட் தான். இந்த டார்கெட்லாம் எதில் தெரியும்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அடுத்தடுத்து எங்கே போவான், என்ன பண்ணுவான் அப்படின்னு. அடுத்து எங்கே வரைக்கும் போயிருக்கான் பாருங்கள். ப்ரீவியஸ் ஹையை போய் கிளைம் பண்ணிட்டானா, ட்ரெண்டாகி கீழே வந்தானா, இந்த இடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற கன்சல்டேட் பண்ணானா, எப்படி மார்க்கெட் வந்து செயல்படும்? ட்ரெண்டாகி கீழே வரும், கன்சால்டேட் பண்ணோம், ட்ரெண்டாகி மேலே போகும். ட்ரெண்ட் ஆகலைன்னா இது மாதிரி ஒரே கேண்டலோட போகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் லக்கியாக இருந்திருந்தீங்கன்னா அந்த ட்ரேடு கீழேயே நீங்கள் பிடிச்சிருந்துருக்கலாம். நிறைய வாய்ப்பு வந்து கொடுத்தது மார்க்கெட்டு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக வந்து கற்றுக்கலாம். அவசரப்படவே படாதீங்க. தெரியல, கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்னா அந்த ட்ரேடை எடுக்கவே எடுக்காதீங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. மேலே போகிறான், திரும்ப அதே லெவலுக்கு வந்துட்டு தான் போகிறான். அப்போ நான் இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அப்போ 2வது தடவை கூட வந்துட்டு போகிறான், ஆனால் அந்த ஹையை பிரேக் பண்ணல அப்படின்னா மறுபடியும் போய் புது லோ விற்கிறான். மேலேருந்து கீழே விழுந்தான் 3 டிரைவ் பேட்டர்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். 3 டிரைவுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? மேலே பிரேக் பண்ணி போகணும். ஆனால் இந்த தடவை கீழே பிரேக் பண்ணி போயிருக்கிறான். அப்போ 1 ஹவரில் இந்த மாதிரி நடந்துருக்குன்னா உடனே 5 மினிட்ஸில் போயிட்டு இதுக்கான சிக்னல் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்போ நீங்கள் எங்கெல்லாம் லாஸ் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் தவிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு நாள் லேட்டாக தாமதமாக வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். இருந்தாலும் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.